வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 12th ஃபெயில் படத்தில் நடித்த நம்ம விக்ராந்த் மசி இருக்கார்ல, ஸோ அவர் நடித்து ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற செக்டார் 36 படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா, இது ஒன்லி ஃபார் மெச்சூர் அடல்ட். ஸோ அதனால் நீங்கள் 18+ மெச்சூர் அடல்ட்டாக இல்லை அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இந்த படம் பேஸ்ட் ஆன் ஒரு ட்ரூ லைஃப் இன்சிடென்ட், இந்தியாவில் நடந்த ஒரு இந்தியாவையே உலுக்கிய ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு படம். 2005 இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உண்மையான இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த செக்டார் 36. அதுதான் இந்த படத்தோட கதை அப்படிங்கிறனால அதை பற்றி நான் பெருசாக எதுவும் ஸ்டோரியை பற்றி ரிவீல் பண்ணலை. ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு த்ரில்லர். ஸோ நிறைய பேர்த்த வந்து கடத்தி கொலை பண்ணுற ஒரு சீரியல் கில்லர் பற்றின ஒரு கதை. அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான், என்ன ரீசன், ஏன் அப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. அது கடைசியில் என்னாச்சு, கண்டுபிடிச்சாங்களா, கடைசியில் அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த செக்டார் 36 படத்தோட ஒரு கதை. ஸோ இந்த படம் நீங்கள் எதுக்காக முதல்ல பார்க்கணுமா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இன்டெலிஜென்ட்டாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிங்கிறதுனால ஃப்ளாட்டாக அப்படி லீனியராக தான் கதை போகும். ஸோ இதில் பயங்கர இன்டெலிஜென்ட்டான இன்வெஸ்டிகேஷனு, பரபரப்பான விஷயங்கள் அந்த மாதிரிலாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் எதுவும் இந்த படத்தில் பெருசாக கிடையாது. பட் இந்த படம் பெர்ஃபார்மன்ஸாக நம்ம அந்த விக்ராந்த் இருக்கார் பார்த்தீங்கன்னா, 12th ஃபெயில், அந்த படத்தில் அவரை பார்த்து எந்த அளவுக்கு வந்து அவர் பார்த்தாலே பாவமாக இருக்கும். அவர் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து கண்ணே கலங்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 12th ஃபெயிலில் பண்ணியிருப்பார். இதில் அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் பாருங்கள். சாமி, ஓப்பனிங் சீன் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து அவரை தான் காட்டுவாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து அவர் தான் இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர். அவரை வச்சு தான் இந்த படமேனு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேருந்து படம் முடிகிற வரைக்கும் அவர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் குறிப்பாக இந்த படத்தோட ஒரு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வர ஒரு 20 நிமிஷம் இன்ட்ராகேஷன் சீன் ஒன்று வரும். ஸோ இவர் தான் சஸ்பெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் உட்கார வச்சு இன்ட்ராகேட் பண்ணுற மாதிரி ஒரு சீனு. அந்த சீனில் மனுஷன் ஒன்று பண்ணியிருப்பார். அவர் மட்டும்தான் பேசுவார். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அப்பப்போ கேள்வி தான் கேட்பாங்க. இவர் பேசுகிற விஷயங்கள், இவர் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸு சும்மா மிரட்டி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி வந்து தெரிய விட்டுருப்பார் பெர்ஃபார்மன்ஸில். ஸோ அந்த ஒரு சீன், அந்த ஒரு 20 நிமிஷம் சீனுக்காகவே நீங்கள் இந்த படம் பார்க்கலாம். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதை பார்த்து முடிச்சிங்கன்னா என்னடா மனுஷன் பிரித்து விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்க வைப்பார். அப்படி ஒரு ஆக்டர் அவர். ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒன்லி ஃபார் மெச்சூர் அடல்ட். இதில் வந்து கெட்ட வார்த்தை தமிழ் டப் பண்ணியிருக்கிறாங்க, ஹிந்திலையும் இருக்குது, தமிழ் டப்பும் வந்து அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அந்த தமிழ் டப்பாக இருக்கட்டும், ஹிந்தியில் நீங்கள் பார்த்தாலும் சரி, கெட்ட வார்த்தை சும்மா பூந்து விளையாடிப்பா சரா மாதிரியே விட்டு கிளின்னு கிழிச்சிருப்பாங்க படத்தில். நிறைய இடத்துல படம் ஃபுல்லாக கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி சில அடல்ட் கண்டென்ட்டும் வந்து படத்தில் இருக்குது. ஸோ அதனால் அது நீங்கள் ஆல்ரெடி நான் ஓப்பனிங்கே சொல்லிட்டேன். ஸோ இது ஒன்லி ஃபார் மெச்சூர் அடல்ட். இது ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு இந்த படம் செட்டே ஆகாது. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக பாருங்கள். அது என்ன இன்சிடென்ட்டு, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை பற்றின நியூஸு யூடியூப்பில் போய் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி ஒருத்தர் இருந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்குது. பட் இது பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயமா வந்து இருந்தது. ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தாராளமாக போய் பார்க்கலாம். பெருசாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் டெஃபினட்டாக இந்த படம் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவரோட அந்த விக்ராந்தோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்போ இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.